நபி மூசா அலைஹிசலாம் அல்லாவின் கட்டளைகளுக்கு பின்னால் உள்ள மறைக்கப்பட்ட ஞானத்தை பற்றி கற்றுக்கொள்ள தெய்வீக மறைபொருள் அறிவை பெற்றிருந்த அல்லாவின் ஊழியர்களில் ஒருவரான கிதிர் அலைஹிசலாம் அவர்களுடன் பயணித்தார். அவர்களின் பயணத்தின் போது 3 அரிய வகையான செயல்களை கிதிர் அலைஹிசலாம் செய்தார்கள். அவர்கள் பயணம் செய்த படகில் துளையிட்டார்கள், ஒரு சிறுவனை கொலை செய்தார்கள், விருந்தோம்பலை மறுத்த ஒரு ஊரில் ஒரு சுவரை சரி செய்தார்கள். நபி மூசா அலைஹிசலாம் இதில் என்ன ஞானம் என்று ஆச்சரியப்பட்டார். பின்னர் உண்மை வெளிவந்தது. படகை சேதப்படுத்தியதின் காரணம்: ஒரு கொடூரமான ராஜா நல்ல படகுகளை பறிமுதல் செய்து கொண்டிருந்தான். படகை சேதப்படுத்தியது ஏழை மக்களை காப்பாற்றுவதற்காக. கெட்ட எண்ணம் கொண்ட சிறுவனை கொன்றது. அந்த சிறுவன் வளர்ந்தால் தன் நல்ல பெற்றோரை கஷ்டப்படுத்துவான். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நல்ல குழந்தையை தர விரும்பினார். விழுந்து கொண்டிருந்த சுவரை சரி செய்த காரணம்: அந்த சுவரின் கீழ் 2 யத்தீம் குழந்தைகளுக்கான பொக்கிஷம் இருந்தது. அவர்களின் நல்ல தந்தையின் காரணமாக அல்லாஹ் அந்த செல்வத்தை பாதுகாத்தான். சில நேரங்களில் நமக்கு நடக்கும் விஷயங்கள் நியாயமில்லாதது போல தோன்றும். ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த இழப்பு? மூசா அலைஹிசலாம் அவர்களுக்கும் அதே அனுபவம் ஏற்பட்டது. ஆனால் இறுதியில் உண்மை தெரிந்தது. எல்லாவற்றிலும் அல்லாவின் ஞானம் இருந்தது. நாம் புரியாத விஷயங்களிலும் அல்லாவின் திட்டம் சிறந்ததே. அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவனே. அவன் மீது ஈமான் கொண்டு நம் செயல்களை நியாயமாக நாம் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் துணையாக இருப்பான்.